அப்பொழுது அந்த அம்போ யானையின் கழுத்தில் உள்ள மணியை அறுத்து எறிந்தது. யானையை வீழ்த்துவார் என்றல்லவா நினைத்தேன், அதை விடுத்து அதனுடைய மணியை அறுத்து விட்டீர்களே வாசுதேவரே என்று கேட்கிறார் அர்ஜுனன். நான் வேண்டுமானால் யானையை வீழ்த்தட்டுமா என்று கூறி தானே சிறந்த வில்லாளன் என்று மனதில் எண்ணுகிறார் அர்ஜுனன். அதனை அறிந்த வாசுதேவர் சிறு புன்முறுவலுடன், வேண்டாம் பார்த்தா, அதற்கொன்றும் அவசியமில்லை என்று கூறுகிறார். பிறகு ஏன் யானையின் மீது அம்பு எய்தீர்கள் வாசுதேவரே என்று கேட்க, அப்பாவி சிட்டுக்குருவியின் கூட்டை கலைத்த யானைக்கான தண்டனைதான் அது என்று கூறினார். அர்ஜுனனிடம் வில்லையும் அம்பையும் கொடுத்து கொண்டு போய் இதை தேரில் வைத்து விடுகிறாயா பார்த்தா என்று கிருஷ்ணரோ கூற, மறுபடியும் கிருஷ்ணர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கிறார் அர்ஜுனன். 18 நாள் பாரத போரை முடித்து பாண்டவர்களோ வெற்றி பெற்ற அடுத்த